இரவோட இரவா பரலோகம் போயிருப்பேன். கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சேன். காலை வணக்கம் நண்பர்களே. இப்பதான் டிட்வா புயல் முடிஞ்சது. அதுக்குள்ள அவன் தம்பி யாரோ வந்துட்டான். நைட் ஃபுல்லா செம்ம மழை. ஒரு மிட் நைட் போல டம்னு ஒரு சத்தம். நானும் பேய் ஏதோ கிளம்பிட்டேன்னு பேசாம படுத்துட்டேன். விடிய எழும்பி பார்க்கத்தான் தெரியுது ஓட்டக்கல்லுக்கு வச்ச கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சு போய் கிடக்கு. நல்ல வேளை கட்டிலுக்கு நேர இருந்த கண்ணாடி விளையல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சேன். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கு மழை காரணமாக ஜிம்முக்கும் விடுமுறை விட்டாச்சு. எழும்பி தேநீரை குடிச்சிட்டு நாய்க்குட்டியோட கொஞ்ச நேரம் விளையாடினேன். இன்றைக்கு மழையால வீட்டுல எல்லாருமே எழும்ப லேட் தான். அதனால சாப்பாடும் கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. சாப்பிட்டுட்டு என்ன செய்யறது தெரியாம ஒரு சீரிஸ் போட்டேன். ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் மூவி எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. பார்த்தவங்க ஒரு ஹார்ட்டா கமெண்ட்ல தட்டி விடுங்க பாக்குறேன். பிறகு மழை விடு மட்டும் வெயிட் பண்ணிட்டு டவுனுக்கு போறதுக்கு வெளிக்கிட்டேன். வெளிக்கிட்டு வந்து பார்த்தா திரும்ப பெய்யுது. ஐயா ராசா கொஞ்ச நேரம் விட்டு தாண்டி கெஞ்சி பார்த்தேன். சாலா நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு அது என்ன பாத்துக்குது. பிறகு கொஞ்ச நேரத்தால அதுவே விட்டுட்டு இதான் கேப்பண்டு பைக் எடுத்துட்டு பறந்துட்டேன். டவுனுக்கு போனா நண்பரண்ட கடைக்கு போவாட்டி அந்த நாளே ஒரு மேரி போயிடும். இந்த மூஞ்சியை பார்த்தா தான் அது விளங்கும். சரி வந்தாதான் வந்துட்டோம். புது கலெக்ஷன் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தேன். அவன் வேற அது வந்திருக்கு இது வந்திருக்கான்னு ஆசையை தூண்டி விட்டான். இன்றைக்கு நீ என்னதான் வண்டியை கிளப்பினாலும் வண்டி கிளம்பாதன்னு நானே முடிவெடுத்துட்டேன். பிறகு 4 மணி மட்டும் மழை விடையில அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஒரு மேரி மழை விட்டோன நேரா டீ கடைக்கு வந்துட்டேன். இன்றைக்கும் சோலோ பயணம் தான். ஒரு சமோசா ஒரு டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நேரா வீட்டை போயிட்டேன். வீட்டை போற வழியில பார்த்தா வானமே வெளிச்சு போய் கிடக்கு. கடவுள் புண்ணியத்துல இப்படியே வெளிச்சிருக்கட்டும். வீட்டை போன கையோட மொட்டை மடக்கி போயிட்டேன். பயிற்சி கூடத்துக்கும் போகல. சரி சாப்பிட்ட சமோசாவை கரைப்ப மட்டும் நடந்தேன். சும்மா ஸ்டார்ட் பண்ணது இருட்டு மட்டும் விடையல. பட் என்ன பண்ணாலும் மழவோட இருக்கணும் இதுக்கு தான் சொல்றது. ஒரே இடத்துல சுத்தி நடந்து தலை கிருன்னு ஆயிட்டான். சரி போது மட்டும் கீழே வந்தா வீட்டுக்காரர் ரீலோட் போட சொல்லிச்சினாம். சரின்னு அதையும் போய் போட்டுட்டு வந்து நைட்டுக்கு டின்னரை சாப்பிட்டு விட்டமின் சப்ளிமெண்ட் போட்டுட்டு தூங்கி விட்டேன். அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்.